ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது நீயா நானா விஜய் டிவியில் ஒளிவரும் நீயா நானா சீசன் 23 எபிசோடு 386 இஎம்ஐயில் கடன் வாங்குபவர்கள் அதை எதிர்ப்பவர்கள் என்ற தலைப்பில் உரையாடலுடைய முதல் பகுதி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. நான் பிச்சின் பண்ணலாங்களா? ஏன்னா நம்மோடு உரையாட வந்திருப்பவருங்கிறது நீங்கள் சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நானுமே நீங்கள் வந்து ஒரு மாதிரி தூக்க காலத்தில் இருக்கீங்க. நாளைக்கு ஆஃபீஸில் அம்மாயா அது என்னமோ லீவு மட்டும் எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி போகுதுன்னு தெரியலையா. நான் அந்த ஒரு வாரம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அந்த 5 நாளை ஓட்டுவோம். ஆனால் இந்த 2 நாள் எப்படி போகுதுன்னே தெரியல, அந்த மாதிரி போயிடுது. சரி, ஓகே. இதில் இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நிறைய நம்மளுடைய இதுலலாம் நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு, கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். பட் இங்கே ஆரம்பித்தது எப்படி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, என்ன அளவு பர்சன்டேஜில் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. உதாரணத்திற்கு எதில் வந்து அந்த இஎம்ஐ இருக்குது உங்களுக்கு, எந்த பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் சேலரி ஸ்பெண்ட் ஃபார் இஎம்ஐ. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது மேடம். இந்த இஎம்ஐன்னு ஒன்று இருக்குல்ல, மாசானா கட்டுறது போகிறது வர்றது. இது 1990 தான் ஆரம்பிச்சது. வீடு கடனாக தான் இது வந்து முதல்ல வந்து பேங்க் எடுத்து வந்தது. அதன் பிறகு வந்து இப்போ எல்லா பொருளுக்குமே வந்து இஎம்ஐ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடுமான வரை எல்லா பொருட்களுக்குமே இஎம்ஐ கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, டூர் பேக்கேஜுக்கு கூட இஎம்ஐ கொடுக்குறாங்க. அதாவது ஹனிமூன் பேக்கேஜுக்கு அது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம், அது கண்டிப்பாக பேசுவோம். சரி, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி இஎம்ஐ வாங்குறவங்க என்ன பர்சன்டேஜில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா, வீடு லோன் இருக்குது, அதுலேயே வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கார் லோன், வீடு லோன், இது வாங்கினாலே கண்டிப்பாக 50 to 60% ஆஃப் யுவர் சேலரி போயிடும். அதை அவர் சொன்னார். வீடு லோன் இருக்குங்க, கார் லோன் இருக்குது, 50 to 60%. ஒரு அம்மா ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, 1.5 lakhs இஎம்ஐ கட்டுறாங்களாம். பைக் லோனு, மொபைலு, லேண்டு, எல்லா லோனும் நான் வாங்கிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. இது என்னவோ அந்த டாக் ஷோ பண்ணுறவங்களுக்குள்ள ஏதோ உளவாளிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் உளவாளிகள். இந்த மாதம் என்ன மச்சான் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கேருந்து அங்கே கேட்டதுமே, இந்த வருஷம் இந்த கடை வாங்குறானுங்களாடா அந்த அட்டை, பஜாஜ் லோனு, அந்த மாதிரி ஒன்று. இந்த இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மீம்ஸ் வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து இறங்கின காலே வந்து பாலாஜி ஃபைனான்ஸ்லேருந்து பேசுகிறாங்க. என்ன லோன் வேணும்னு கேட்டாங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் காலாவே இருக்கும். அளவுக்கு வந்து கடன் அட்டைகளை கொடுக்கணும்னு துரத்துற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ என்னடா பேசுகிறேன்னா, இந்த வாரம் வந்து நாங்கள் வந்து லோன் வாங்குறானுங்களா மச்சான், அதை பற்றி பேசுகிறோம்டா. அப்படியா, உடனே இங்கேயும் அந்த லோன் நம்ம இதில் தமிழ் நாமளும் லோனை போடுவோம் அப்படின்ட்டு. இல்லை அதுக்கு முன்னாடி இப்போ இது மாதிரிலாம் டாபிக் ஒரு 5 டாபிக் போது இவங்க டக்குன்னு அதை வாங்கி இவங்க முன்னாடியே பண்ணிடுறாங்க போல சில சேனல்ஸில். ரீசெண்ட் டேஸில் வந்து தமிழா இல்லை அது வாத்தமிழவா தெரில ஏதோ, அதில் வந்து என்னென்னா ஒரு பொண்ணு இதில் எப்படி ஒருத்தவங்க லோன் அவங்க வந்து எல்லாத்துக்குமே, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு ஃபோன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். அது ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. 6 மாதம் ஒரு ஃபோன், 25,000 மதிப்பு. புது ஃபோன் வர மாற்றிக்கிட்டே இருப்போம் 2 பேரும் அப்படின்னாங்க. நம்மளுக்கு ஒரு ஃபோனை மாற்றி நம்பர்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ள போதும் ஆயிடுது. இல்லை, ஒரு ஃபோன் மாற்றி நம்பர்ஸுங்கிறத விட அதுக்கே ஜாக்கி அவ்வளோ யோசிப்பாங்க. இப்போ வந்து இது தேவையா, இப்போ இந்த ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சாங்கன்னா, கேமரா. ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறதுனா, கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அதை வாங்கிடுவாங்க. ப்ளஸ் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இதில் தான் எல்லா வீடியோக்குள்ளே எடுக்கிறது போகிறது எல்லாமே. அந்த மாதிரியான ஒரு யூசேஜுக்காக இருந்தால் மட்டும்தான் அதை மாற்றணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து செலவே பண்ணுவோம்னு சொல்ல வரோம், அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ உதாரணத்துக்கு இதில் தான் நம்ம தொழில் அப்படின்னும் போது ஒரு ஃபோட்டோவிலேருந்து வீடியோவில் வந்து கிளாரிட்டியாக வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபோன். இப்போ இந்த ஃபோன் வந்து இப்போ வந்து அடுத்த மாடல் விடுறான் OnePlusல, அது வந்து 1 லட்ச ரூபா, இது 75 என்னவோ, ஏறக்குறைய 3/4 லட்சத்துக்கிட்ட இது இருந்து. ஆனால் குவாலிட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதுலேருந்து தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அந்த குவாலிட்டியை இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ண முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது தேவை, நான் செலவு பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவரும் லவ் மேரேஜ் தான். அவர் வந்து செலவு இப்போ சம்பாதிக்கிறாரு இல்லையோ எல்லாம் பிராண்டடாக வாங்குவார். அதேதான். நாம் வந்து டிசிஎல் வாங்குவோம். ஓகே,
அவர் சோனி பிராவோ வாங்குவார். நாம வந்து ஒரு 55,000, நான் 45,000 புது பைக் வாங்கிட்டு இருக்கேன். 45 ஃபர்ஸ்ட் சிடி 100 நினைக்கிறேன். அதுதான் நான் வாங்கின பைக்கு. இருக்கிறதுலேயே பஜாஜ் தான் நம்ம வாங்கினது. எல்லாம் ஹீரோ ஹோண்டா வந்து வாங்கிட்டு இருக்கும்போது, அது வரதட்சணைக்கு வந்து ஹீரோ ஹோண்டா வந்து சவுத் சைடு ரொம்ப பிரபலம். பைக்குன்னா ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரி அது வந்து வரதட்சணைக்கான ஒரு வண்டியாகவே இருந்தது. அப்போ கூட நான் வந்து சிடி 100 தான் வாங்கினேன். அப்புறம் டிஸ்கவரா, அப்புறம் டிஸ்கவர் வாங்கணும். இவ்வளோதான், வேற பெருசாலாம் இல்லை. சில பேர் வண்டி மாற்றிக்கிட்டே இருப்பான். அவர் அப்பயே என்ன பண்ணாருன்னா 1.25 லட்சத்துக்கு ஏதோ ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கினார். ஐயோ, நீங்கள் சம்பாதிங்க வாங்குங்க, பிரச்சனையே இல்லை. சம்பாத்தியமே இல்லாமல் என்ன 4 பசங்க இருக்கு. அவர் அந்த மாதிரி வந்து இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா பெரிய கடன் சுமைகள்லாம் அந்த குடும்பத்தை தத்தளிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்ல வரேன். எஸ், இல்லை அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, நாமளும் இதுல நிறைய அந்த அனுபவசாலிகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுக்கு தான் நாமளுமே சொன்னேன். இதுல நாங்க நிறைய அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது நாங்க ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல. நாங்க உதவாங்கின அட்வைஸ், நாங்க வந்து மொத்த வாங்கின அட்வைஸ், அசிங்கப்பட்ட அட்வைஸ், அதை விட எவ்வளவு வந்து வட்டி கட்டுறோன்ற மாதிரி கட்டியிருக்கோன்றதும் சொல்கிறோம். ஏன்னா நம்ம படித்தவங்க தான் சில நேரத்தில் தப்பு பண்ணிடுவோம். அந்த தப்பு எப்படி வரும்னா, ஈகோவாக ஒன்று வரும். இன்னொன்று நம்ம வந்து இது ஓகேன்ற மாதிரி நம்ம போயிடுவோம். நம்ம வந்து இது ஓகேவாச்சு அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு ஓகேவா போக மாட்டோம். அதை விட ரொம்ப கம்மியாக எளிமையாக இருக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கும். இன்னொன்று நம்மளுக்கு அது மாதிரி சர்க்கிள்ஸ் இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த டூல், இந்த விவாதங்கள் எல்லாமே பண்ணுறது வந்து அசிங்கமோ சரியோ தப்போ அனுபவங்களை பகிர்றோம், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு ஹனிமூன் எங்கே போனீங்கன்னா, நான் ஊட்டி தான் போனோம். ஹனிமூனா? இல்லை, ஊட்டியில் உங்கள் குளிக்கூடிய கல்யாணம், அதுக்காக போனோம். இதுதான் ஹனிமூன். இப்போ சம்பாதிக்குதோ இல்லையோ கடன் வாங்கியாவது இஎம்ஐ கட்டியாவது ஹனிமூன் பண்ணுதுங்கன்னு வச்சுக்காங்க. அதுவும் வந்து யூரோப் டூர். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் கட்டுற மாதிரி. மேட்ரு எங்கே போனால் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அங்கே போய் நீங்கன்னா வேறு ஏதாவது வச்சு இந்த லிங்கம் அந்த லிங்கம் ஏதோ வச்சு வழிபாடு ஒன்று பண்ணி பூஜைலாம் பண்ணி பூவெலாம் போட்டு நல்லா தீர்த்த வாரிலாம் நடத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஏன்னா காசு இருந்தால் நீ தாராளமாக ஐயோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு சொர்க்கம் உலகத்தில் கிடையாது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு என்னென்னா அந்த ஆட்டமே அந்த ஒரு மாதம் இல்லை 2 மாதம் 3 மாதம் அதிகபட்சம் 90 நாள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். நான் 90 நாள் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு பிரச்சனையே இல்லை. 90 நாள், 1 வருஷம் கூட வச்சுக்கோ. இந்த 1 வருஷத்தில் என்ன வேணும் கூட பிடிக்கும். ஆனால் அதுக்காக வந்து கடன் வாங்கி போய் சரி. இப்போ இது அதுக்கு மட்டுமே இப்போ கடன் வாங்காதில்ல. இப்போ இன்னொன்று, நீங்கள் இந்த ட்ரெண்டாக இருக்கிற விஷயங்களை உடனே செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ அது அப்படியே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இஎம்ஐயில் வாங்கினவங்க முக்கால்வாசி பேர் வந்து ஒரு பாதி பேர் வந்து அவங்களுடைய சம்பளத்திலேருந்து ஹோம் லோன் இதுக்கு மட்டும் சொல்ல பண்ணுறாங்கன்னா, சில பேர்லாம் வந்து ஏர் ஃப்ரையர், டிஷ்வாஷர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிஷ்வாஷர்லாம் வந்து எனக்கு தெரியல எந்த அளவிற்கு வந்து நம்ம இந்தியன் சமையலுக்கு டிஷ்வாஷர் உதவும். ஏன்னா நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ இருக்கிற வீட்டில் இல்லை, அதற்கு முன்னாடி இருக்கிற வீட்டில் வந்து டிஷ்வாஷர் இருந்தது. அந்த இருந்தது. ஆமா, அதில் கொஞ்சம் சோப்பு தூளை போட்டால் அது கழுவி ஒரு மாதிரி கொடுத்துரும். ஆனால் நம்மளுடைய மசாலா கரைகள், சர்ஃப் எக்ஸலுக்கான மசாலா கரைகள் இருக்குல்ல, அது எதுவும் பண்றது இல்லை. அது ஒன்றும் பண்ணாது. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம திருப்பி ஒரு தடவை தேய்ச்சி திருப்பி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சும்மா இந்த தண்ணி குடிக்கிற கிளாஸ், சும்மா ஒரு பிளேட் அந்த மாதிரி வச்சா ஓகே டிஷ்வாஷர்ல. தெரியல கூட வந்துங்க எளிமையான உணவுகள் அப்படின்னு ஒரு விவாதம் ஒன்று போச்சு. அதாவது பெரும்பான்மையான இந்திய சமூகத்தில் இருக்கிற பெண்கள், ஆண்கள், வாட் எவர் இட் இஸ், மிக முக்கியமாக பெண்கள் இந்திய சமூகத்தில் சமயக்கட்டிலே நேரம் வந்து போகுது. அது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டாக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அம்மா வந்து என்ன பண்ணிச்சு, ஒரு சப்பாத்தி இப்படி போட்டுட்டு அது மேலே ஒரு பேப்பர், ஒரு ஜோதல் பேப்பர் வச்சுட்டு மேலே திரும்ப ஒரு பாலித்தீன் பேப்பர், அப்புறம் ஒரு திரும்ப இப்படி போட்டால் ஒரு வாட்டி நீ எடுத்து பண்ணிட்டு இருக்கணும். கல் சூடாக பேப்பர் எடுத்துட்டு ஒன்று தூக்கி போடுறது, பேப்பர் எடுத்து ஒன்று தூக்கி போய் அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப அழகா பண்ணாங்க. ஒன்னா வந்து ஃபர்ஸ்ட் குட்டியா வச்சுட்டு அதுக்கு மேல அப்படியே வச்சு ஒரே அப்படி ஒரு வீடியோ பாத்துக்கும் போது நான் இந்த மாதிரி தொப்பையை காட்டிட்டு ஒரு ஆண்டி பண்ணிட்டு இருந்தேன். அதான் நான் பார்த்தேன். அப்ப நீங்க 2 பேருமே நம்ம 2 பேரும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கணும். டிஃப்ரெண்டான ஒரு இடத்துல போயிருக்கு. கர்மம் இதை வந்து எனக்கு காமிச்சு வச்சுதுன்னு வச்சுக்காங்க. சரி, அதை விடுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா தொப்பை ஆண்டி கிடையாது. இந்த பிரச்சனை என்னன்னா சமயக்கட்டுல பல மணி நேரங்கள் வந்து பெண்கள் செலவிடுறாங்க. அது மட்டும் கிடையாது. இன்னொன்னா இது இருக்குல்ல, வடாப்பாவ் வந்து பாம்பேல எளிமையா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா
ஒரு டக்குன்னு அந்த பசி ஆரம்பிச்சு டக்குன்னு காலையில் ஒரு வடைப்போ முடிஞ்சுது, ஒரு மெதுவடை, ஒரு சாம்பார் வடை, ஒரு தயிர் வடை, டக்குன்னு அது இதுதான் வந்து எளிமையான ஒரு சமையல். இப்போ நம்ம இந்த ஊருக்கு வந்து பர்கர் வாங்கி ஒரு பர்கர் எடுத்து கிடைச்சி பசி ஓவர். உண்மையிலேயே அந்த பர்கர் கலோரி தான் நம்மளுடைய சாப்பாடு கலோரி. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நாம தான் வந்து ரசம், மோர், தயிர் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா அட்ரஸிட்டையும் பண்ணுறோம். ஓகேவா? ஒரு இட்லினா அது 3 வகை சட்னி. ஒருத்தவனுக்கு வந்து வெங்காய சட்னி குஞ்சில் அடிச்சுக்கும், இன்னொருத்தவனுக்கு வந்து நெஞ்சில் அடிச்சுக்கும், இந்த சட்னி வேர்க்கடலை சட்னி அங்கே அடிச்சுக்கும், அப்புறம் பொட்டுக்கடலை சட்னி ஒருத்தருக்கு வந்து கொட்டையில் அடிச்சுக்கும். இந்த மாதிரியே போனால் அவன் என்ன செய்யறது சொல்லு? ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்? எரிச்சல் ஆயிடும். ஸோ எளிமையான உணவுகளுக்கு நம்ம மாறணும். அதுவும் இன்னொன்னு இந்த பெருமை பீத்த கலக்கவே பண்ற விஷயங்கள் நாம இவ்வளோ பண்ணுவோம் அப்படின்ற எங்க வீட்டுல ஒரு கூட்டு, ஒரு காய், ஒரு பொரியல், அது எல்லாம் ஒரு 3 ஐட்டம் இருக்கணும். அதுக்கப்புறம் ரசம், சாம்பார், காரக்குழம்பு, இது டெய்லியே நாங்க செய்வோம். அது பெருமை. அதனால நோ யூஸ். என்ன பண்ணாலும் என்ன நீ கீழ் எனக்காக அப்படின்றதான். பொண்டாட்டியை பார்த்து புருஷன் கேட்க போறான், புருஷனை பார்த்து பொண்டாட்டி கேட்க போகுது, அவங்க 2 பேரையும் பார்த்து பசங்க கேட்க போகுது. இவ்வளவுதான் நடக்க போகுது. இதுக்கு எது இவ்வளோ சீன் எல்லாம் பண்ணிட்டு. சரி, எனிவே இந்த டிஷ்வாஷருக்கு வந்துடுறேன். ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கிறதா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தேவைக்கு இப்போ அதாவது அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ எங்களுக்குமே வந்து நிறைய நேரங்களில் வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கடன் இருக்கு அப்படின்றப்ப எதற்காக அதை கடன் அப்படின்றத யோசிக்கணும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கடைக்கு முன்னாடி இதை முடிய ரொம்ப தூரம் இதுக்கு போங்க. இந்த விஷயத்துக்கு வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் வாங்குவீங்கிறதுக்கு வாங்க, அப்புறமேட்டு நம்ம கடனுக்கு வரும். எதுக்கெல்லாம் வாங்கினாங்கன்னா, வீடு, காருக்கு மோஸ்ட்லி எல்லாருமே கொடுக்குறாங்க சார். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா பைக்கு, மொபைல், இதுதான் பிரதான இடத்தை பிடிக்குது. இதை தவிர்த்து இதெல்லாம் விட ஒரு பொண்ணு ரொம்ப அழகா சொன்னுச்சு. எங்க அண்ணன் ஹேர் சீரம் வாங்கினா கூட 800 ரூபாய் ஹேர் சீரம், அதை வந்து இஎம்ஐல வாங்கினாராம். அப்ப மாசத்துக்கு 250 ரூபா போட்டு கட்டினா கூட 800 ரூபாய் எப்படிமா கட்டினாரு? எப்படி இருந்தாலும் கணக்கு இடிக்குதுன்னா 300 அப்ப 900 ருபீஸ், 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி கட்டியிருக்காப்ல போல இருக்கு. அப்ப ஒருத்தர் சொன்னாரு, ஸ்கூல் ஃபீஸ் வந்து நான் கட்டுறேன் சார். அதாவது அவருடைய பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ், அதை வந்து கிரெடிட் கார்டு வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி அதை வந்து நான் இஎம்ஐ மூலமாக கட்டிக்கிறேன், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இல்ல அந்த மாதிரி வந்து பணத்துக்கான விஷயங்களே எதுக்கு அப்படின்னா, தேவைன்றதை விடங்க யார்கிட்டயும் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேதான். இல்ல அது ரொம்ப நல்ல முக்கியமான விஷயம் தான். நான் ஏதோ ஒன்று பண்றேன், ஒன்றும் இல்லை, தாய்லாந்துக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கிளம்புறேன்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு நம்ம தாய்லாந்து போக போறது இல்லை சொல்றேன். அப்படி கிளம்புறோம்னா அதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் போய் நீ கொடுக்குறியா நீ கொடுக்குறா எப்படியாதான் கேட்பான், என்னத்துக்குன்னுவா, அப்புறம் வந்து இதை எட்டுனது வையன்னுவா, அதை எட்டுனது வையன்னுவா. ஒரு 30,000 ரூபா வேணும் போது டக்குன்னு ஒரு ஃபோன் அடிச்சு சொன்னோம்னா டாப்அப் பண்ணி விட்டுருங்கன்னா டாப்அப் பண்ணி விட்டுறான், காசு வந்து போகுது. இந்த வேட்டை ஆகிறதுக்கு முன்னாடி கை கொடுக்குறது தான் தோழன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸ், அதாவது ஏற்கனவே ஒரு லோன் ப்ராசஸுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. அது பிறகு டாப் அப்புக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான், ஒரு தடவை 2 தடவை கட்டிட்டீங்க வேணும்னு சொன்னேன், ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்து அக்கௌண்ட் வந்துடுது. அங்கே வந்து நீங்கள் அசிங்கப்படாமல் போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நெருக்கி செய்யணும், அப்போ வந்து அந்த இடத்துல யார்கிட்ட போனாலும் பணம் இல்லைன்னு போது இந்த மாதிரி ஒரு கால் பண்ணும்போது டக்குன்னு ஒரு 60,000 1,00,000 போடும்போது விழா சிறப்பிக்குது. விழாவில் அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணனோ தங்கச்சியோ அவங்களுக்கு பெரிய பங்காட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒன்று பண்ணும்போது அது வந்து மன நிறைவுக்கு தான் அதை செய்கிறாங்க. இது ஒண்ணு ஜேகே. இன்னொன்னு ஓப்பனா சொல்றேன், நம்ம காசு கேட்டோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு கொடுக்குற அட்வைஸுகள் இருக்கு பாருங்க, அது வந்து அவனா முட்டி போட்டுட்டோமான்னு கேட்குற மாதிரி ஆயிடும் கடைசியில். இந்த அட்வைஸ் மாதிரி இருக்கு. ஓகே, இல்லை அது அது அந்த மாதிரி வந்து ஒரு ரேஞ்சு இட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதேதான், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதை தவிர்க்கிறதுக்கு நிறைய பேர் இந்த விஷயத்த செய்கிறாங்க. பட் அவர் சொன்னார், இந்த மாதிரி பசங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது, ஒரு அம்மா சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. வீடை பற்றி எரிஞ்சிருச்சுங்க, எங்களுக்கு கூரை வீடு. அந்த டைமில் நான் வந்து வீடு கட்டுறதுக்காக, ஏன்னா கடையில் போய் தங்குவோம், 2 பேர் தங்குறதுக்கான இடம் கூட கிடையாது, ரொம்ப அழுதாங்க. அப்போ வீடு கட்டினங்க, அதனால இதோட நிறுத்தி இருக்கலாம். இப்ப எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் என்னன்னா, வீடு கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இன்னொரு லோன் டாப் அப் பண்ணாங்களாம். அவங்களுக்கு என்னன்னா, எந்த மயிரானையும் கேட்டு போய் நிக்காம அந்த லோன் கட்ட நேர்மையா கட்ட அவங்க டாப் அப் பண்றாங்க. அதுவே அவங்களுக்கு ஹாப்பி.
சரி என்னை மதிச்சு காசு கொடுக்குறீங்களா, ரைட் ஓகே, மேல வந்து ஓடு இருக்கா, ரைட், அதை கொஞ்சம் தளம் போட்டுறேன். இதுல என்னன்னா வாங்கின 2 லட்சத்துக்கு அவங்க 10 லட்சம் கட்டுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஆனால் 3ஆம் பேருக்கு தெரியாம, 2ஆம் பேருக்கு தெரியாம, 5ஆம் பேருக்கு தெரியாம, ரிலேட்டிவ்ஸ் தெரியாம எனக்கு ஒரு பணத்தை கொடுக்குறேன், நான் ஒரு விஷயத்த பண்றேன், அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பிரச்சனையில தான் நாங்களும் மாட்டணும்னு சொல்ல வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர தான் அதுக்கான பிரச்சனைகள், நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணணுன்றது. இப்போ இது பார்க்கும்போது இன்னும் இதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மாறினோம். இப்போ இன்னும் வந்து அதை 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயத்துல மாறினோம். அதாவது என்னன்னா கிரெடிட் கார்டுங்கிறது ஒன்று இருக்கவே கூடாதுங்கிறது யாழினி பிறந்ததுக்கு அப்புறம் மாறணும். யாழினி வந்து 2011, ஆமா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. கிரெடிட் கார்டு இல்லாம நாங்க 10 வருஷமா சர்வை பண்ணிட்டு கிரெடிட் கார்டு வாங்கி அதுக்கு வந்து 4 லட்சம் 5 லட்சத்திட்ட கட்டினாங்க. ஆமா, அவர் நிறைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தாரு. அவர் திடீர்னு அவர் மரணிச்சதும் அதுக்காக வந்து கட்டும்போது அது வந்து கத்துக்கினது அதுல தான். நாங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவோம். ஆனா கிரெடிட் கார்டை ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. 60 நாள் வந்து அதுக்கான டியூரேஷன் போது அந்த பணத்துல வாங்கிட்டு அது கரெக்டா அதுக்கு டைம் கட்டுறவங்களும் இருக்காங்க. அதேதான் அந்த அதுல இருக்கிற வந்து ஆஃபர்ஸ் அனுபவிக்கிறது அதெல்லாம் என் தம்பி ரொம்ப கரெக்டா பண்ணுவான். அந்த மாதிரியான விஷயங்கள்ல விமான டிக்கெட் எடுக்கிறதுக்குன்ட்டு அந்த ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய இடத்துல யூஸ் ஆகும். டிக்கெட், சினிமா டிக்கெட் எடுக்கிறதுல இருந்து போறதுல இருந்து வச்சுக்கோங்களேன். இதை நான் ஏன் அதை தவிர்த்தேன்னா, நான் பெருசா வந்து ஃபினான்ஸ் அந்த அளவுக்கு வந்து அப்ப ஹேண்டில் பண்ண முடியலங்கிறத விட பைசா அந்த அளவுக்கு வரலங்கிறது வந்து கார்பரேட் லெவலில் தான் பண்ணுவாங்க. அது வந்து க்ளோஸ் கலவுண்டு தான் அவங்க பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸ். வாய்ஸ் ஓவர் சாதாரணமாக இந்த 1 லட்சம் இந்த பிசாத்து காத்துக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஷீ இஸ் a brilliant accountant, brilliant manager. சரி, அதுல மாற்றம் கிடையாது. பட் ஆனா க்ரோஸ், மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் அப்படிதான். இதெல்லாம் ஒரு கதை. அந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா இந்த 1 லட்சம் 5 அப்படின்னுவாங்க. ஒரு சேக்கைங்கிறத விட நிறைய இடங்கள்ல வந்து 2 பேருடைய சம்பளம் வந்து இல்லாத நாட்கள் இருந்திருக்கு. இப்ப என்னோட சம்பளமும் ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மாசம் சம்பளமே இல்லைன்னா நீங்க என்னத்த பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். 5 மாசம் 5 லட்சம். இப்ப யாழினி பிறந்து 6 மாசத்துக்கு வரைக்கும் தான் நான் லீவு. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு நான் வந்து வேலைக்கே போகல, நான் வேலையை விட்டுட்டேன். அப்போ இவங்களுக்கும் அந்த டைம்ல வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய காசு வரவே வராது. யாழினி வந்து 1.5 வயசு வர வரைக்கும், 9 மாசத்துல இருந்து 1.5 வயசு வர்ற வரைக்கும் திருப்பி வந்து வீட்டில் வந்து ஒரு சம்பளம். அப்புறம் என்னோடது வந்து இன்னுமே ரொம்ப கம்மியாச்சு. ஏன்னா நான் வந்து நார்மல் ஷிஃப்ட்ஸ் போகணும், ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில. இதுக்கப்புறம் சினிமா நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா மாசம் வந்து 20 ரூபா 25 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் வந்து சொல்றது வந்து 2005 to 2010 வரலையும். ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு வெறும் 50,000 தான் சம்பாரிச்சேன் சினிமாவில். அவ்வளோதான். எதுவும் கேமராமேன்றதுனால அதை கொடுத்தாரு, மற்றவங்களாம் கொடுக்க கூட மாட்டாங்க. ஸோ இப்படியான ஒரு பெரிய பிரச்சனையும் ஒரு இக்கட்டான சூழலும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சினிமா இந்த மாதிரி வேலைக்கு ஆகாது அப்படின்னு தூக்கி போட்டது. பேஷன்லாம் வச்சுக்கிட்டுலாம் இருந்தால் அப்புறம் ஜிங்கி தான் அடிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கே தவறு பண்ணோன்றது இருக்கு இல்லையா? தவறு பண்ணுறது என்ன அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து இருக்கிற வருமானத்தை வந்து யோசிக்காம நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து வீடு வாங்கி செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். அப்போ ஒரு வீடு வாங்கி அந்த லோன் அது வந்து போய்கிட்டே இருந்தது. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருந்ததுன்னா விட்டு இருந்திருக்கலாம். நம்ம அப்பா வந்து அதுல டாப்அப் வாங்கணும். அதுக்கு டாப்அப் என்னன்னா அதுக்கும் ஒரு கதை இருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வலுக்கட்டாயமா தான் சொன்னார், என்கிட்ட கேட்கக்கூடாது ரணி அப்படின்னு சொல்லி கேட்டாரு, கொடுத்தாரு. கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, எப்போ வேணாலும் கொடு, எப்போ வேணாலும் கொடுனா 5 வருஷத்துக்கு கொடுக்க போறதில்ல, ஒரு 3-4 வருஷத்துல ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லை நடுவில் வந்து எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா வேணும்டா ஜாக்கி அப்படின்னா, ஏடா ஒரு டைம் கொடுறா, அதுக்குள்ள நான் பரட்டி கொடுத்துறேன். இவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். என்ன பண்ண, ஒரு வாட்டி செகண்ட் ஹேண்டில் யாழி பிறந்தப்பறம் கார் ஒன்று வாங்கிட்டோம் செகண்ட் ஹேண்டில். அது ஏகப்பட்ட செலவு வச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்ததுமே அவன் என்ன நினச்சிட்டான்னா, இவனுக்கு என்னன்னா அந்த கடன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நண்பர்களே எங்களுக்கே இப்போ வந்து 46 ஆமாம் ஏறக்குறைய 50 லட்சம் கிட்ட கடன் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வரோம். ஓகே, இது ஒன்று அதுக்கு சொல்கிறேன். அப்போ கடன் இருந்தால் நீங்கள் வந்து கீழ சட்டை போட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். புரியுதுங்களா? இப்போ வந்து அசட்டுன்னு கொஞ்சம் இருக்குது. இப்போ கடன் இருக்குன்னா கடனுக்கு ஏற்ற மாதிரி அதை அடைக்கிற அளவுக்கு அசட்டு இருக்குது. அசட்டு இல்லாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அது வாங்குறது கொஞ்சம். அந்த மாதிரி இப்போ வீடு வாங்கணும், அதில் வந்து ஒரு இப்போ என்ன ஒரு 22 லட்சம் கிட்ட மிச்சம் இருக்குது. அதை டாப்அப் பண்ணி அதில் பாதியெல்லாம் குறைச்சிட்டு வரணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து தேவையில்லாமல் கடன் வாங்கலாம். ஆனால் என்ன இவங்க நினைப்பாங்கன்னா, கடன் கொடுத்தா நம்ம கீழ் சட்டை போட்டுருக்கணும்னு நினைப்பாங்க.
அந்த கார்ல வந்து இறங்குனது யாரோ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இத்தனை அந்த மார்ச்சுக்குள்ள எனக்கு வந்து பணம் வச்சே ஆகணுன்றாங்க. 3 லட்ச ரூபா. அப்போ யார்கிட்ட போய் கேட்பீங்க? அதுக்கு ஒரு டாப் அப் லோனு, பர்சனல் லோனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான வட்டிகள்ல தான் நிறைய போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து அதுல ஒரு காரணங்கள். ஆனா நண்பர்களே, இங்க பிரச்சனையே என்னன்னா, ஒரு பையன் சொன்னாப்ல, நான் வந்து ஒரு எளிமையா இருக்கு, ஒரு பட்டனை தட்டினா என்னுடைய மானம் அங்க கப்பல் ஏறாம இருக்கு, உடனே எனக்கு பணம் வருது, இது வந்து லோன்ல சாத்தியமா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு அதுக்கான வேல்யூஸே இல்லை, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலோ இல்ல அதை பத்தின ஒரு லெசன்ஸோ நம்ம யார்ட்டுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஈஸியா அதை சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க, நான் ஏதோ அப்படியே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்களே தவிர்த்து, அவங்க எப்படி சேவ் பண்றாங்க என்ன அப்படிங்கறது நமக்கும் தெரியாது. அந்த அறிவை நீங்க ஏன் வளர்த்துக்கல அப்படின்னா, ஆமா, அவன் தபால் ஆபீஸ்ல அக்கௌண்ட் வச்சிருப்பான், நேஷனல் எதெல்லாம் அதிகமா வட்டி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அவன் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பான், இதுல தூக்கி அதுல போடுவோம், ஆட்டு தூக்கி மாட்டுல போடுவோம், மாட்டை தூக்கி ஆட்டுல போவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி வேலை. இப்ப நாங்க முழிச்சுக்கிட்ட இடம் அப்படின்னும் பொழுதுன்னா, கிரெடிட் கார்டு இல்லாம ரன் பண்ண முடிஞ்சிச்சு ஃபேமிலியை. அப்போ ஒரு வருஷம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை ரன் பண்ணும்போது கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி பண்ணும்பொழுது கிரெடிட் கார்டு இல்லாம மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அப்ப நம்ம கிரெடிட் கார்டு இல்லாம மேனேஜ் பண்ண முடியுதுன்னா அப்ப நம்மளால ஏதோ ஒரு இடத்துல அந்த அமௌண்ட் வருது, அது எங்க இருந்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு லேர்னிங். இன்னொரு ஒரு லேர்னிங் என்ன அப்படின்னா, யாழினிக்கான ஃபீஸ் கட்டும்போது ஒரு அவமானம் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய அவமானம். நம்ம பிள்ளைய நம்ம வந்து ஒரு இடத்துல படிக்க வச்சிருவோம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் இங்கே படிக்க வைக்கிற, மாண்டசரி ஸ்கூல்னாலே ஜாஸ்தி தானே ஃபீஸு, நீ அங்கே படிக்க வைக்கிறது பதிலாக நீ நார்மல் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கலாமே அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அது வந்து டக்குன்னு வந்து ஒரு கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது ஆர்டி சொல்லுவோம் இல்லைங்களா, மாதம் வந்து ஒரு அமௌண்ட் ஆர்டியில் போடுவேன், என்னோட அக்கௌண்ட்லேருந்தும் ஜாக்கியோட அக்கௌண்ட்லேருந்தும் போட்டால் அது கரெக்டாக 12 மந்த்ஸுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வந்துடும். வரும்பொழுது அதை அப்படியே எடுத்து ஃபீஸ் கட்டுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும், இந்த வீடியோ யார் பார்த்தாலும் ஒரு உண்டி ஒன்று வைங்க. அது இன்னொன்று நீங்க நம்ப மாட்டீங்க, வீட்டில் வர்ற சில்லறையை மட்டும் போட்டால் அது 5000 வந்து வெறும் அந்த 5000 சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொல்றது சில்லறை மட்டும். இதுவே நீங்க வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ இதை கிடைக்கும் போதெல்லாம் அப்படியே டக்குன்னு அது உள்ளார, அதுவும் அந்த உண்டியை உடைக்க கூடாது, அந்த மாதிரி உண்டியா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ட்ரம்மோ ஏதோ ஒன்று சீல் செய்யப்பட்டதோ ஒன்று வச்சு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே கண்ணுக்கு தெரியாம அது மாதிரி சேர்ந்துட்டு இருக்கும். இதுல நான் வந்து இப்ப ஜாக்கி வந்து ஒரு இடத்துல அந்த மாதிரி வந்து 100 ரூபா 500 ரூபா எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. கிளம்பி வந்தப்ப 4.5 லட்ச ரூபா வந்தது. அது மாதிரி வெறும் அந்த மாதிரி அங்கங்க சொருவி வச்சது மட்டுமே. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹேண்ட்பேக்குள்ளார என்னோட ஹேண்ட்பேக், பழைய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, 2-3 ஹேண்ட்பேக் மாட்டி வச்சிருப்போம்ல, யூஸ் பண்ணாத ஹேண்ட்பேக்லாம் எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அது உள்ளார போட்டே வந்து, திடீர்னு ஒரு நாள் இப்போ ஏதோ கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது டக்குன்னு சரி சும்மா அந்த இப்போ வந்து ஜாக்கிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனிவர்சரியே எதுக்கோ பார்த்தா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா இருந்தது. அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி மொமெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல ஒரு 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 சின்ன ஒரு டெய்லி ஒரு 100 ரூபா போட்டு பாருங்களேன். இது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் நகைகளை வந்து நிறைய இடத்துல வந்து கடன் அடைக்கிறதுக்காக நகை விற்கிறது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஒரு இடத்துல படித்தது என்ன பண்ணோம், அதுக்கு வட்டி கட்டுறதை விட வித்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். இதுவும் பெரிய தப்பு. என்னன்னா, இன்னைக்கு நகை வந்து ஒரு கிராம் வந்து 8,000 ரூபா 9,000 ரூபா போகுது. நாங்கள் வந்து ஒரு 15 பவுன் கிட்ட வித்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து வட்டி கட்ட முடியலன்றதுக்காக. ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுத்த இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணப்புரம் அண்டு இது முத்தூட். இந்த ரெண்டுமே என்னன்னா, உங்களை வந்து ஏற்றிக்கிட்டு உங்களை வந்து அவன் கடன் கொடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நகைட்மே வச்சா கொடுத்துருவான். அதில் என்ன விஷயம்னா, மாதம் வட்டிக்கான தொகை பெருசு, 10,000 15,000 ரூபான்னு போகும். ஆனால் அந்த நேரத்தில் அவன் தான் வந்து எந்த கேள்விகள் இல்லாமல் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா டக்குன்னு கொடுப்பான். ஸோ 10,000 தானே மாதத்துக்கு வீட்டு வாடகை, அந்த வாடகை வாங்கி கொடுத்துடலாம் நம்ம நினைப்போம். ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நேஷனல் பேங்க்கில் நீங்கள் இதே நகைகளை வைத்தீங்கன்னா மாதத்துக்கு 1,500 தான் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். அதாவது 9,500 எங்கே, 10,000 எங்கே, 12,000 எங்க, 1,500. அதுவும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கட்டினா போதும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுற மாதிரி அதுலேயே ஸ்கீம் இருக்குது. ஸோ மணப்புரம் முத்தூட் தயவு செய்து வைக்காதீங்க. உங்கள் நேஷனல் பேங்க்கில் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் நகைகளை வைங்க. வட்டி ரொம்ப ரொம்ப குறைவு.
இது ஒன்று. ரெண்டாவது, கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து கனரா இந்த மாதிரி வங்கிகள்லாம் வாங்குற போகிறத விட கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, அதில் பேங்க் வைங்க. அதில் இன்னும் வந்து விவசாய கடன்லாம் ரொம்ப கம்மியாக கொடுப்பான். ஓகேவா? ஸோ காசு கிடைக்கிறப்பலாம் ஒரு 500, இப்போ உதாரணத்துக்கு 6வதுலேருந்து 12வது படிக்கிற குழந்தைக்கு வந்து 1000 ரூபா மாதம். அந்த பொண்ணு ஒரு 250 ரூபா 300 அதிகமாக செலவு இருக்காது எனக்கு தெரிஞ்சு கிராமங்களில். அவ்வளோதான். அதில் ஒரு 700 ரூபா இருக்கலாம். அந்த 700 ரூபா டெய்லி மாதம் பேங்க்கில் போடுங்க. நான் சொல்கிறது கிராமப்புற மகளிருக்கு. பையனுக்குன்னா அவனுக்கு 1000 ரூபா. 6வதுலேருந்து 12வது டிகிரி படித்தாலும் இந்த அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் சேமிக்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயம். மிக முக்கியமாக சொசைட்டி லோன் பேங்க்கில் இருக்கிறத விட கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நீங்கள் வந்து பண்ணும்போது வட்டி இன்னும் ரொம்ப குறைவு. நகைக்கடன் வட்டி வந்து ஒரு 500 ரூபா கம்மியாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க முத்துட்டு வந்து 5500 ரூபா கொடுக்குறான்னு வச்சுக்கோ ஒரு கிராமுக்கு, அவன் 4000 ரூபா கொடுப்பான். ஆனால் வட்டி ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்ல வரேன் நான். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தா நாங்கள் ஒரு 5 பவுன் நகை வந்து இவ்வளோ விட்டுருக்க மாட்டோம்னு சொல்ல வரேன். அதெல்லாம் வந்து அப்போ டக்குன்னு அப்போ அந்த டைமில் அப்படின்னும் பொழுது யோசனையை விட இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சில இடங்கள்ல வெளியில் வந்துடணும், சில கடன்கள்லேருந்து வெளியே வந்துடணும் நினைப்போம்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல வெளியே வந்தது தான் வச்சுக்கோங்க. அதே தான். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண தவறுகள். சரி, இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, எல்லாருமே வந்து தேவைக்காக வாங்குறோம் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டா பிரச்சனையே இல்லை. தேவைக்கு மேலே இல்லை தேவை இல்லாத பொருட்களுக்கு வாங்கும்பொழுது தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம தோணிட்டே இருந்துச்சு. பட் இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, படிச்சிருங்க டக்குன்னு முடிச்சிட்டோம் சீக்கிரம், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இல்லை, இதுக்கப்புறம் இந்த இஎம்ஐ இல்லாமல் இருக்கணுன்றவங்க சொன்ன விஷயங்களையும் பேசணும். அதான் பேசி சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக சொன்னேன். வந்தவங்களுக்கு வந்து பேசிட்டோம்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனந்தி, மகிழா கண்ணன், ஃபாத்திமா அபு, மாரீஸ்வரன், ஷர்மிளா நாராயணசுவாமி, பாராசக்தி, பூனா மலகணேஷ், லதா கியூட்டு, பாமதி குலராஜன், டுடுட் கௌரி ரேமண்ட், ஜோதி லக்ஷ்மி, நாகூர் கனி, சிவராமன் அண்ட் நாமகிரி ஜெயேந்திரன் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து மாரீஸ்வரன், ஹோப் ஆல் குட். அன்றைக்கி வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க இன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹோப் எவ்ரி திங் வென்ட் ஓகே. அது ஓகேன்றது தெரியும், பட் இருந்தாலும் வந்து கேட்குறேன் நான். அண்ட் எல்லாரையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாரீஸ்வரன் சொல்லியிருந்தாரு. அண்ட் லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிவிடுங்க. லதா கியூட்டும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் லதா ஐயப்பாவும் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க சொல்லியிருந்தாங்க லதா ஐயப்பா, மை கசின் காட் மேரிட் ரீசென்ட்லி, big fat wedding on EMI. My mom said they had all the cousin food counters எல்லாம் வச்சாங்களாம். But my mom ended up having dosa, curd rice and sweet. அவ்வளோதான். இல்லை, அவ்வளோதான் சாப்பிட முடியும். நீங்கள் அவ்வளோ ஐட்டங்கள் வச்சுருந்தாலும் அது இப்போ அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ஜாக்கி சொன்னாங்கல்ல, இந்த ஹனிமூனுக்கு போகிறது கூட பரவாயில்ல, ஏதோ காசு செலவு பண்ணி ஹனிமூன் போகிறீங்கன்னா, இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அதுக்கு முன்னாடி அந்த காஸ்டியூமு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி செலக்ட் பண்ணுறாங்களே. இப்போ ஒரு பொண்ணு ரீசண்டாக ஒரு பொண்ணு வந்து அது என்னவோ அவங்களோட கைரேகையை பதித்த வெட்டிங் ரிங் தான், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் இப்போ வந்து ரீசன்ட் ட்ரெண்டு போல இருக்கு. அதுக்கு ஒரு இது, அதுக்கான அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செலவுகள் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் வேற லெவலில் பண்ணுறாங்க. இப்போ நான் அதுக்கு தான் அந்த அன்னைக்கு அந்த இன்னொரு ஒரு ரிவ்யூவில் கூட சொல்லியிருந்திருப்பேன். அதாவது நீங்கள் வரதட்சணை கொடுக்குறாங்க, பேர் வாங்குறாங்கன்றதை விட இப்போ வரதட்சணை வாங்கிக்கிறதையும் தம் வீட்டிலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாங்கிட்டு போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பண்ணுறதையும் பெண் பசங்களே பண்ணுதுன்னு சொல்கிறேன். நமக்கெல்லாம் அது வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கலாம், எப்படி வரதட்சணை கேட்ப நீ என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்விகள் போக, எனக்கு ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு ரிங்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுலேருந்தே பசங்க மாறி இருக்காங்கன்னு சொல்ல வரேன். அண்ட் ரம்யா சொல்லியிருந்தாங்க, ஹலோ ஜாக்கேன் சுதா, யூ ஆர் கரெக்ட் அபவுட் டிஷ்வாஷர் ஃபார் அவர் குக்கிங். ஐ rinse all my utensils and then drop into the dishwasher to make sure most things are scraped as our cooking requires that extra. உண்மை, இதே தான், இதே விஷயத்த தான் நானும் எப்போவுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு வந்து லதா இப்போ இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் கிரேசி ஃபார் பிராண்ட்ஸ் தான். அதே தான், இது நானும் பார்த்துருக்கேன். டிசைனர் பேக்ஸு, வாட்சஸ் அண்ட் கிளாத்ஸ் வாட் இம்பல்சிவ்லி ஆன் EMI. She will go max 2 to 4 months depending on the amount. She clears and looks for the next one. அடுத்து அதே தான். இதில் வந்து நானுமே பார்த்துருக்கேன் லதாயப்பா, ஒரு சில பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சேலரியே ஒரு 25,000 அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க. இந்த 25,000 ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, 25,000 இருக்கிறவங்க அவங்களுக்கு வீடே வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு தான் வீடு பார்ப்பாங்க.
அந்த ட்ரிபிள் பெட்ரூம் தான் வேணும் எங்களுக்கு அப்படின்வாங்க. அந்த ட்ரிபிள் பெட்ரூமில் இருக்கிற அப்புறம் இன்னொரு ஒரு காமெடி என்ன அப்படின்னா எல்லாமே பிராண்டில் தான் போடுவாங்க. வாட்ச்ல இருந்து வந்து அப்பார்ட்மெண்ட் போகலாம், கேட்டட் கம்யூனிட்டி போகலான்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நான் வந்து இல்லை, இன்னொன்று நீங்கள் ஃபாரின் போகிற ஐடியாவும் இருக்குது. அப்போ போய் ஒரு அமௌண்ட்டை வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5,000 ரூபா போகிற மாதிரி இருக்குது. அந்த வீடுக்கெலாம் போக வேணாம், இப்படி ஓரளவுக்கு நம்ம 3 பேர் தான் இருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு பார்த்துக்கோன்ற மாதிரி தான் நாங்கள் போனோம்னு வச்சுக்கோங்க. இல்லைனா இப்போ கேட்டட் கம்யூனிட்டிலாம் போனால் ஏகப்பட்ட காசு போகும், 40 ரூபா 45 ரூபா கிட்ட போகும் மோர் ஓவர். ஸோ அதெல்லாம் நான் வந்து என் சைட்லேருந்து குறைச்சேன். இல்லை, அது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு இடத்துல இருக்கணும். ஏன்னா யாழினியை பார்த்துக்கிறது கொள்றதுக்கெலாம் வந்து அது ரொம்ப யாழினி சேஃப்டிக்காக தான் அதை வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்காங்க. பட் ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏதாவது மாதத்துக்கு 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா போகும். அதேதான். அதில் அந்த பிராண்டட் வந்து மட்டும்தான் வாங்குவா. அது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். காசே இல்லைங்கிற ஏன்டி பிராண்டடாக வாங்குற அப்படின்னா, பிராண்டட் தான் சுதா அப்படின்வாங்க. அதுவும் நானுமே பார்த்துருக்கேன். அண்ட் ஷி ஹேட் ஆல் குட் கலெக்ஷன்ஸ் நவ், பட் ஐ ஃபீல் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் மனி டு பை ப்ரீமியம் பிராண்ட்ஸ். எஸ், we too feel the same thing. அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நோக்கி எப்போவுமே போனதில்லை. அது யாராவது சொன்னாங்கன்னா, இப்போ இந்த பேண்டோராங்கிறதே வந்து இப்போ ரீசெண்டாக யாழினி வந்து பேண்டோரான்னு சொன்னதுனால தான் அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது போல இருக்குது, அதுதான் இங்கே வந்து ரொம்ப அப்படின்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் நிறையவே தெரியும் அதை பற்றி. இல்லைனா இல்லை. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் வேறு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிட வருவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.